புதினா கொத்தமல்லி சாதம் இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 1/4 மூடி தேங்காய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா இப்படி வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இப்படி கலந்து விடுங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா இப்படி 2 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அரிசி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் ஊற்றிட்டு தண்ணி கொதித்ததும் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துங்க. சூப்பராக இருக்கும் சாப்பாடு பொல பொலன்னு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட தயிர் பச்சடி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா உதிராக நம்ம நார்மலாக வடிக்கிற சாப்பாட்டு ரைஸ்லேயே செய்யலாம்.